விநாயகன் 121 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தேர்தல் அறிக்கைகளிலே அரசியல் கட்சிகள் தான் ஆனைமலையார் நல்லார் திட்டத்தை அமைக்கப்படும் என்று 60 ஆண்டு காலமாக கொங்கு மண்டல விவசாயிகளிடத்திலே வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். முதன்முறையாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி 25/9/2019 அன்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு திருவனந்தபுரம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அரசு துறை செயலர் தலைமையிலே 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது சிறப்பாக செயல்பட்டு ஒரே மாத காலத்தில் கேரள மாநில அதிகாரிகள் 12/12/2019 அன்று சென்னையிலே கூடி பேசினார்கள். அதன் பிறகு 20 கொரோனா வந்துவிட்ட காரணத்தினாலே நம்முடைய தமிழக அதிகாரிகள் 11/9/2020 அன்று திருவனந்தபுரம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இவை அல்லாமல் இடையிடையே அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் பாலக்காட்டிலும் பொள்ளாச்சியிலும் இரு மாநில அதிகாரிகளும் பேசி சுமூகமான முடிவு எட்டுகிற நேரத்திலே தேர்தல் வந்துவிட்ட காரணத்தினால் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இப்போது இருக்கிற முதலமைச்சர் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் காலத்தில் இந்த திட்டத்தை பேசினால் மட்டும்தான் இது முடியும். அவர் இரு மாநிலங்களும் சகோதர மாநிலங்கள் என்கிற மனப்பான்மை உடையவர். எனவே இந்த அரசு தீவிர கவனம் செலுத்தி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அமைத்த பாதையிலே நடந்த பேச்சுவார்த்தைகள் ஆனைமலையார் நல்லார் திட்டம் மட்டுமல்லாமல் பாண்டியார் புன்னம்பலா திட்டத்திற்கும் சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. அதையெல்லாம் அண்ணன் அவர்கள் பொதுப்பணி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கருத்திலே கொண்டு 4.5 லட்சம் ஏக்கர் பாசன விவசாயிகள், அதாவது கேரள படுகை காவிரி நீர்ப்பாசனத்திற்கு அடுத்தபடியாக இந்த பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்திலே 4.5 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். எனவே அதை மனதிலே கொண்டு அண்ணன் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தி விரைந்து முடித்துக் கொடுப்பார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இது கேள்வி நேரம். ஜாடமோடியாக கூட குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது இதில் முனைப்பு காட்டினார் என்று சொல்வதிலே ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அவர்தான் காட்டினார் என்பதை போல சொல்லுவதுதான் ஒரு மாதிரி. இந்த திட்டத்துக்கு முதல் பேச்சு துவக்கணும்னே இந்த துரைமுருகன் தான். 1989 நான் மினிஸ்டரா வந்த உடனே போனேன். இதுவரையில் அமைச்சர்கள் மத்தியில் 10 முறை பேசியிருக்கோம். உங்க மந்திரிங்க எங்க மந்திரிங்க எல்லாம் சேர்ந்து 10 முறை பேசியிருக்கோம். அதிகாரிகள் மத்தியில் 18 முறை பேசியிருக்கோம். மொத்தம் 28 முறை பேசியிருக்கோம். ஆனா இதுவரையில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஆனைமலையாரில் நாங்கள் தான் அணை கட்டுவோம், நாங்கள் தான் அணை கட்டி அந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுப்போம் வாதத்தில் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்களே கட்டிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் என்ன சட்டம் ஆனைமலையாறுல என்ன நல்லாரும் ஆனைமலையாரும் ஆனைமலையாறுல 2.5 TMC தண்ணி நமக்கு வரணும். அந்த தண்ணியை எப்போ எடுத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா, இடமலையார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இடமலையார் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இட்லியாரும் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே சட்னி ஆறாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மேல் நீரா இருக்கிற தண்ணியை 4 மாசம் விட்டுக்கிட்டு இருக்கோம். இதையும் எடுக்க முடியல. ஆகையினால் அவரிடத்துல நீங்க சொன்ன மாதிரி மாண்புமிகு முதல்வர்கள், கேரள முதல்வர்கள் கொஞ்சம் லீனியண்டா இருக்கக்கூடியவர், நியாயமா இருக்கக்கூடியவர் தான், நல்ல. அதுக்காக இந்த குழு ஒண்ணு போட்டிருக்கீங்க தான். முதல்ல அவங்கள மறுபடியும் பேச சொல்லி இருக்கேன். இந்த சட்டமன்றம் முடிந்த பிறகு முதலமைச்சர் அளவில் இந்த பிரச்சனைக்கு பேசி ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்ற ஓராண்டில் மட்டும் பரம்பிக்குளம் அணையிலிருந்து 15 TMC தண்ணீரும், சோலையார் அணையிலிருந்து 5 TMC தண்ணீரும், பொள்ளாச்சி பிளைன்ஸ் பகுதியிலிருந்து பெய்த மழை ஆழியார் அணையின் மூலம் 10 TMC தண்ணீரும் வீணாக அரபிக்கடலுக்கு சென்று கலந்திருக்கிறது என்பதை அண்ணன் அவர்கள் அறிவார்கள். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, மேல் நீராறிலிருந்து கீழ் நீராறு, கீழ் நீராறிலிருந்து சோலையாறு, சோலையாறிலிருந்து பரம்பிக்குளம், பரம்பிக்குளத்திலிருந்து பெருவாரிப்பள்ளம், பெருவாரிப்பள்ளத்திலிருந்து தூணைக்கெடுவு, இத்தனை அணைக்கட்டுகளையும் தாண்டி சர்க்கார்பதி வந்து சர்க்கார்பதியில மின்சாரம் தயாரித்து 48 கிலோமீட்டர் காண்டூர் கனால் என்கிற சமமட்ட கால்வாய் சென்று திருமூர்த்தி அணையை அடைவதற்குள் 30% தண்ணீர் சேதாரமாகி விடுகிறது. முழுமையாக விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. எனவே மேல் நீராறில் இருந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து நல்லார் அணை அமைத்தால் 7.5 TMC தண்ணீரை தேக்கி
அதிலே இருந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து 4.5 கிலோமீட்டருக்கு கொண்டு சென்று ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு சமமட்ட கால்வாய் அமைத்தால் திருமூர்த்தி அணைக்கு 2 வகையாக தண்ணீர் கிடைக்கும். நல்லாறு அணையிலிருந்தும் தண்ணீர் கிடைக்கும். ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிற காண்டூர் அணையிலிருந்தும் தண்ணீர் கிடைக்கும் போது இடைவிடாத விவசாயம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதையும் சொல்லி, இதே போல இன்னொரு கருத்தையும் அண்ணன் அவர்களிடத்திலே பதிய வைக்க நான் விரும்புகிறேன். மாண்புமிகு ஒரு நிமிஷம் உறுப்பினர், நீங்க கேள்விக்கு அவங்க அழகா பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி அதில் இருக்குங்க. கேரளாவில் இருக்கு, இப்ப அணை கெட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க அணை கெட்டதுக்கு அனுமதி வாங்கின பிறகு நீங்க சொன்ன கருத்தெல்லாம் முடிச்சிடறேன். கேள்விக்கு வாங்க. தமிழகத்தில் 2வது பெரிய நீர்ப்பாசனமான பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்தை அணையிலிருந்து பயிரின் வேறு வரை சொட்டு நீர் பாசனமாக டேம் டு ரூட் என்கிற முறையில் இஸ்ரேல் பாசன முறையை கொண்டு வந்து இப்போது சேதாரம் அதில் ஒரு 20% தண்ணீர் சேதமாகிறது. அந்த சேதத்தையும் தவிர்த்து பயிரின் வேறு வரை அணையிலிருந்து தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து இந்த 4.5 லட்சம் ஏக்கருக்கும் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்வதற்குரிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி தருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பொள்ளாச்சிக்காரர், மாண்புமிகு அமைச்சர்ல உறுப்பினர் இருந்தார். அது இருக்க வேண்டியவர் சார். அவரு இது காட் வாஸ் நாலேஜ் சீனியர் மேன். அங்க குடுக்காத்துல வருத்தப்படுறவன் நான் ஒருத்தன். பட் ஜெயராமன் அவர்கள் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். அவருக்கு அவங்களோட தலைமடையில் தான் இந்த திட்டம் இருக்கிறது. எனவே அது குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறார் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதிலே கட்டுக்கடங்கா ஆர்வம் இருப்பதும் பாராட்டுக்குரியதுதான். மேல்நீரார் கீழார் சோலையார் தூணக்கடவு பெருவாரி போல சர்க்கார்பதி போய் போறதுக்கு 150 கிலோமீட்டர் ஆகுது. மேல்நீராறு நல்லா இருக்கு வந்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் முடிஞ்சிடும்ன்றதான் நம்ம திட்டம். அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து அல்ல. ஆகையினால் இந்த திட்டம் நிறைவேறதான் வேண்டும். 2வது, மடை விட்டு மடை பாசனம் அப்படின்ற ஒரு பாசனத்தை பழனிசாமி கொண்டிருக்கால நீண்ட காலமா கேட்டிருந்தாங்க. அதை நான் மோகனகிருஷ்ணன் கமிட்டி போட்டு நான் தான் அதை நடைமுறைப்படுத்தினேன். பிஏபியை பொறுத்த வரையில் நான் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 89 இந்த இலாக்கா வைக்கிறேன். எனக்கு மிக பிடிச்சமான ஒரு ஸ்கீம் அது. ஏன்னு கேட்டா, இந்தியாவிலே வேறு யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்தவர்கள். எல்லாரும் மேற்கு நோக்கி ஆனைமலையில ஓடுற தண்ணீரை மேல்நீரார் கீழ்நீரார் சோலையார் தூணக்கடவு பெருவாரி பள்ளத்தை மேல ஓடுது. அதை திருப்பி 8 அணைக்களை கட்டி டர்னல் மூலம் கொண்டு வந்து திருப்பி காட்டுற இந்தியாவில் ஒரே ஒரு யூனிக் சிஸ்டம் பிஏபி சிஸ்டம் தான். அந்த திட்டத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி செய்தவர், அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரும் EMS நம்பூதிரிவாடும். அந்த திட்டத்துக்கு 58 போட்ட திட்டத்துக்கு மறுபடியும் ரெட்ரோஸ்பெக்ட் கொடுத்து போட்டவர் கலைஞர் அவர்கள். ஆனா அந்த திட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். நேரே சொன்னார், இது மாதிரி திட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி திட்டம் நம்ம கிட்ட நம்முடைய இன்ஜினியர்கள் செய்திருக்கிற திட்டம். எனவே அந்த திட்டத்தை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனவே அங்க இருக்கிற தண்ணீர் ஒரு சொட்டு கூட வீணாகக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலுடைய மாடலிலே அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு ஜெயராமன் அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இது சட்டமன்றம் முடிவதற்கு பிறகு ஒரு குழு கூட இஸ்ரேலுக்கு சென்று பார்த்துவிட்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற எண்ணமும் எனக்கு உண்டு.